Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Wa nahmadu nusalli ala rasulil karim. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil karim wal Qur'anil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. நம் எல்லோரையும் முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் ஆக்கி அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் இருந்த உம்மத்தில் நம்மை ஒருவராக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு கோமா நபியின் குழந்தைகள். அப்துல் முத்தலிப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார், அதாவது தாத்தா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனாருக்கு 10 ஆண் பிள்ளைகளும் 6 பெண் பிள்ளைகளும் பிறந்தாங்க. அதுல ரொம்ப அழகானவங்க என்று சொன்னால் நம்ம அப்துல்லா சொல்லலாம். அவங்க ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க, ரொம்ப சீருடையாகவும் இருப்பாங்க. அவங்க அப்துல்லாவிற்கு பக்கத்து கிளையில ஜஹரா கிளையில இருந்து ஒரு பெண்மணி திருமணம் பண்ணி வச்சாங்க. அந்த பெண்மணி பேரு அன்னை ஆமினா. அவங்களுக்கும் அப்துல்லாவிற்கும் பிறந்த குழந்தை தான் நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிபி 570 ரபியுல் அவ்வல் பிறை 12ல பிறந்தாங்க. நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த போது மக்கால பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, பக்கத்து நாட்டுல யமன் நாடு ஒரு நாடு. அந்த நாட்டுல இருந்து அப்ரஹாம் மன்னர் மக்காவை அழிக்கிறதுக்கு யானை படையோட வந்தாங்க. அத அப்துல் முத்தலிப் அவங்க பார்த்து மலைக்கால இருந்து பார்த்தாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த யானை படையை எப்படியாச்சும் அழிச்சிரியா அல்லாஹ் அப்படி துவா செஞ்சாங்க. அந்த துவாவை அல்லாஹ் அப்பவே கவனம் பண்ணான். அது எப்படின்னா, அபாபில்ன்ற பறவை மூலமா. அபாபில்ன்ற பறவை எவ்வளவு குட்டியா இருக்கும் என்று சொன்னால், நம் உலகை மடக்கினால் எவ்வளவு குட்டியா இருக்குமோ அந்த அளவு குட்டியா இருந்துச்சு அந்த அபாபில் பறவை. அந்த அபாபில் பறவை அது வாயில இருந்து சிறிய சிறிய கற்களா போட்டுச்சு, அடிச்சுட்டு அந்த அப்ரஹாம் கூட்டத்தார்கள். அந்த கற்கள் எவ்வளவு குட்டியா இருக்கும் என்று சொன்னால் கட்டாணி அளவு சைஸ் இருந்துச்சு. கட்டாணி எவ்வளவு சின்னதா இருக்குமோ அந்த அளவு சின்னதா இருந்துச்சு அந்த கல். இந்த கல் ஒன்றும் யானை படை மேல அப்ரஹாம் கூட்டத்தார்கள் மேல பட்டு இந்த கூட்டமே அழிஞ்சு போச்சு. அப்ரஹாம் கூட்டமே அழிஞ்சு போச்சு. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்க. அவங்க பிறக்கும் முன்பே அவங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தந்தை அப்துல்லா அவங்க வஃபாத்தானாங்க. நோய் வாய்ப்பட்டு வஃபாத்தாயிட்டாங்க. அங்கேயே அடக்கம் பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகில் வரும் பொழுது தந்தை இல்லாமல் தான் வந்தாங்க. அப்ப அங்க ஒரு வழிமுறை இருந்துச்சு. அது என்ன வழிமுறைன்னா, இப்ப பிறக்குன்னா அந்த குழந்தைய 2 வருஷத்துக்கு வேற யார்கிட்ட கொடுத்துருவாங்க, கற்று கொடுக்குற மாதிரி. 2 வருஷத்துக்கு வளர்த்து அவங்க திரும்ப தரணும், அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்க்கிற பாக்கியம் தாயிப் நாட்டுல ஒரு பெண்மணி கிடைச்சிச்சு. அந்த பெண்மணி பேரு அன்னை அலிமா அவங்க. அந்த அலிமா அவங்க தாயிப் நாட்டுல இருந்து அங்க வரதுக்கு ஒரு ஒட்டகத்துல வந்தாங்க. அந்த ஒட்டகம் எவ்வளவு பொறுமையா வந்துச்சுன்னா, ஆமையோட மெதுவா வந்துச்சு அந்த ஒட்டகம். அது அவங்க வரதுக்குள்ள எல்லா குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க ஒரே ஒரு குழந்தை தான் இருந்துச்சு. அதான் நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க சண்டை இல்லாதனால யாருமே ஏற்கல. ஆனா அலிமா அவங்க ஏற்றிக்கிட்டாங்க அந்த குழந்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏற்றிக்கிட்டாங்க. ஏற்றிக்கிட்டு ஒட்டகத்துல ஏறுறாங்க. அந்த ஒட்டகம் வேகமா வந்துச்சு. எந்த அளவு வேகமா வந்துச்சுன்னா, முன்னாடி குழந்தைய தூக்கிட்டு போனாங்கல்ல, அவங்களோட முன்னாடி போயிடுச்சு. அந்த குழந்தை அவங்களோட முன்னாடி போயிடுச்சு. அலிமா அவங்க அன்னை கிட்ட குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போன பாக்கியம் அவங்களுக்கு நல்லா செழிப்பா ஆச்சு அவங்க வாழ்வு.
அப்புறம் 2 வருஷம் முடிஞ்சு அவங்க என்ன வழிமுறை 2 வருஷம் கழிச்சு கொடுத்துருங்க குழந்தைய. அதே மாதிரி மனமே இல்லாம அலிமா அம்மா ஆமினா மாதிரி கேட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் நான் வளர்க்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஆமினா அம்மாவும் அனுமதி கொடுத்தாங்க, சரி இன்னும் கொஞ்ச நாள் வளர்த்துக்கோங்கன்னு. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 வயசு வரை அன்னை அலிமா அவங்க வீட்டில் வளர்ந்தாங்க. 4 வயசுல அன்னை அலிமா அவங்களோட குழந்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஆடு மேய்ப்பதற்காக காட்டுக்கு சென்ற போது அங்க ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மன தூய்மை இருக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை படுக்க வைத்து நெஞ்சை பிளந்து உள்ள இதயத்தை எடுத்து அது ஜம்ஜம் தண்ணியில் கழுவி திரும்ப உள்ள வச்சாங்க. ஜம்ஜம் தண்ணியில கழுவி அவங்க அதுக்கப்புறம் அதை பார்த்து அலிமா அம்மாவோட குழந்தைகள் பார்த்து பயந்து அவங்க அலிமா அம்மாட்ட வந்து சொன்னாங்க. அப்படி என்ன சொன்னாங்கன்னா, அங்க யாரோ நம்ம முகமது படுக்க வச்சு இதே தெரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்து பயந்து அலிமா அம்மா போய் பார்த்தா அவங்க எப்பவும் போலதான் செல்வார்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்ட பயந்து போன அலிமா அம்மா ஆமினா அம்மாட்டே போய் கொடுத்துட்டாங்க செல்வார்கள். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயது வரை அன்னை ஆமினா அம்மா கூட வளர்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 6 வயதில் மதீனாவுக்கு அவங்க சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்காக போனாங்க. அப்ப போயிட்டு வரப்ப அபுவான் என்ற இடத்தை பார்த்து தேடி அழுதாங்க. அந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் என்ன அதிசயம்னா, அங்கதான் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தந்தை இறந்து மஃபாதான இடம். அந்த அபுவா இடத்துலதான் மஃபாதான தந்தை. அந்த இடத்த பார்த்து தேடி அழுது அப்பயே அவங்க மஃபாதாயிட்டாங்க. யாரு? ஆமினா அலைஹிஸ்ஸலாம் ஆமினாவும் அவங்க மஃபாதாயிட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த பாலைவனத்துல அழுது கொண்டே நடந்து வராங்க. அது தூரத்துல இருந்து அப்துல் முத்தலிபோட அடிமை பெண் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க வரது என்ன முகமது மாதிரியே இருக்கு கிட்ட போயிட்டு அவங்கள அப்துல் முத்தலிப் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 6 வயதிலிருந்து அப்துல் முத்தலிப் கிட்ட வந்தாங்க. அப்துல் முத்தலிப் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 6 வயதில் 8 வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அருமை பாட்டனார் அதாவது தாத்தாவும் மஃபாதாயிட்டார். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துக்கிற பொழுது அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவங்க பார்த்துட்டார். ஆகையால் இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வரலாறையும் நாம் அறிந்து அதை வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிதவான் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.